மேசராசி நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய குரு பயிற்சி காலகட்டத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றதை பற்றி தானுங்க முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் ஆதாரபூர்வமாக. குரு பகவான் மேச ராசியிலிருந்து வரக்கூடிய மே மாதம் 1ஆம் தேதி, அதாவது குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை காலையில் கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருந்து 30 டிகிரியிலிருந்து 31வது டிகிரிக்கு, கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதத்திலிருந்து கார்த்திகை நட்சத்திரம் 2வது பாதத்துக்கு ரிஷப ராசிக்கு பயணிக்கக்கூடிய காலகட்டம். அப்போ 30 டிகிரியிலிருந்து 60 டிகிரி வரை போகக்கூடிய காலகட்டம் இந்த மேசராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? பொதுவாக குரு பயிற்சி காலகட்டம் 1 வருஷம். வரக்கூடிய குரு பயிற்சி காலகட்டம் 1 வருடம் 14 நாட்கள், அதாவது 379 நாட்கள். கார்த்திகை நட்சத்திரம் 2வது பாதத்தில் வரக்கூடிய குரு பகவான் மிருகசீரிஷ நட்சத்திரம் 2வது பாதத்தில் முடிவடைவார். அந்த தருணம் 379 நாட்கள். மேசராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டிகிட்டு இருந்தனுங்க, செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருந்தனுங்க, அப்படின்ற காலகட்டம் தீரப்போகுது. உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல் இருந்ததுங்க, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லாமல் இருக்குதுங்க, இல்லை இருந்ததுங்க. யாரோ பிழைக்கிறதுக்கு தான் இந்த 1 வருஷமாக நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தம் மன சங்கடம், இந்த சங்கடங்கள் எல்லாம் சந்தோஷமாக மாறக்கூடிய அற்புதமான தருணம் வரக்கூடிய மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து. பொதுவாக ஒரு கிரகம் ஒரு பாவகத்தில் வராரு அப்படின்னா ஒரே மாதிரியான பலன்கள் சத்தியமாக தரமாட்டார். சில பேர் சொல்லுவாங்க 9ல் குரு வந்துருச்சு, ஓடி போகிறவங்களுக்கு 9வது பாவகத்தில் குருன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சும்மா. ஒரு பாவகத்தில் ஒரு கிரகம் வருதுன்னா அந்த பாவகத்தில் 3 நட்சத்திரத்தில் அவர் பயணிக்கணும். இப்போ இந்த குரு பகவானே எடுத்துக்கோங்களேன், மே மாதம் 1ஆம் தேதி ரிஷபராசியில் வராரு அப்படின்னா தேவகுருவான குரு பகவான் அசுர குருன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்துக்கு வராரு. முதல்ல ஒரு 3.5 மாதத்துக்கு கார்த்திகை நட்சத்திரம், பிறகு 4 மாதத்துக்கு ரோகிணி நட்சத்திரம், அதன் பிறகு வரக்கூடிய ஒரு 3.5 மாதத்துக்கு நமக்கு மிருகசீரிஷ நட்சத்திரம். இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துலேயும் ஒவ்வொரு காலகட்டத்தில் அவர் பயணிப்பார். அதில் வக்கரம் வேறு. அப்போ ஒரே மாதிரியான பலன்கள் வரும்னு சத்தியமாக நினைக்காதீங்க, உலகமாக போய். கார்த்திகை நட்சத்திரத்தில் குரு பகவான், சூரியனுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் வரும் பொழுது மே மாதத்திலிருந்து மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், கிட்டத்தட்ட இந்த 4 மாதம் முடிகிற வரை மேச ராசிக்கு 5வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் வரார். புத்திர பாக்கியம் ஏற்படும். மேசராசியில் பிறந்த நண்பர்கள் 5 வருஷம் ஆகுது, 6 வருஷம் ஆகுது, கல்யாணம் ஆகிட்டு குழந்தை பாக்கியம் இல்லை, பார்க்காத வைத்தியம் கிடையாது, பண்ணாத பரிகாரம் கிடையாது, இது வரைக்கும் எங்களுக்கு நல்லது நடக்கலைங்க, யார் என்னென்ன சொன்னாங்களோ எல்லாமே நாங்கள் செஞ்சு பார்த்துட்டோம், இது வரைக்கும் எங்களுக்கு நல்லது நடக்கலை, புத்திர பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதான்னு எங்களுக்கு தெரியல, இப்படி சங்கடப்பட்டு இருக்கிற மேசராசி நண்பர்களுக்கு புத்திர வளர்ச்சி கொடுக்கக்கூடிய அருமையான பிராத்தம் இந்த நேரம். மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4 மாத காலத்துக்கு மேசராசி நண்பர்களுக்கு புத்திர வளர்ச்சி பெருகக்கூடிய நேரம். அதுபோக பூர்வீக சொத்தில் நான் இருக்கிறேனுங்க, பூர்வீகத்திலிருந்து விடுபடணும், வெளியே வரணுன்ற ஆசையில் இருக்கிறேனுங்க, ஆதங்கத்தில் இருக்கிறேனுங்க, பூர்வீகத்தில் இருக்கிற வரைக்கும் என்னால் சம்பாரித்து சாப்பிட தான் முடியுதே தவிர சாதிக்க முடியல, ஆனால் பூர்வீகத்திலேருந்து வெளியே வரவே முடியலைங்க அப்படின்னா இந்த நேரத்தில் பூர்வீகத்திலிருந்து நீங்கள் வெளியே வரத்துக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மேசராசியில் பிறந்த நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு வரும். பொதுவாகவே இந்த மேசராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் சுமைகள் இந்த மேசராசி நண்பர்களுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தில் தலைச்சம்பிள்ளையாக பிறந்திருப்பாங்க. நிறைய பேர் மேசராசிக்காரங்க தலைச்சம்பிள்ளையாக பிறந்திருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட வயசில் அப்பா தவறிட்டு இருப்பார், அப்பா வாங்கி வச்ச கடனும் அதுபோக அண்ணன் தம்பியில் கரை சேர்க்கறது ஒரு பெரிய ஒரு பாரம் இந்த மேசராசி நண்பர்களுக்கு ஏற்படும்.
எல்லா பாரமும் இறக்கி வச்சுட்டு அப்பா வாங்கின கடனையும் கட்டிவிட்டு அண்ணன் தம்பிகளையும் கரை சேர்த்துட்டு கடைசியாக தான் கரை ஏறுவார். இந்த மாதிரி நிறைய நண்பர்களுக்கு நடந்திருக்கும், நடக்கவும் செய்யுது. உங்களுக்காக நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை விட உங்களை சார்ந்தவங்களுக்காக நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை தான் அதிகம். இந்த நேரம் உங்களுக்காக நீங்கள் வாழ வேண்டிய நேரம். உங்களுடைய வாழ்க்கைக்காகவும் உங்களுடைய வாழ்வாதாரத்துக்காகவும் நீங்கள் வாழக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் இந்த ஒரு வருஷம். குரு பகவான் அப்படின்றவர் மேசராசிக்கு 9வது பாவகத்துக்கு அதிபதி. 9வது பாவகத்துக்கு அதிபதி குரு பகவான் மேசராசிக்கு 2வது பாவகத்தில் சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடிய தருணத்தில் மேசராசியாதிபதி செவ்வாவுடைய பார்வையும் வாங்குவார். இது ஒரு வகையில் குருமங்கள யோகம். குடும்பத்துக்குள்ளே இருக்கிற சங்கடங்கள் எல்லாம் சரியாகும். கணவன் மனைவிக்குள்ளார சங்கடங்கள் இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கிற சங்கடங்களாக இருந்தாலும் சரி, எது எப்படி இருந்தாலும் மேசராசி நண்பர்களுடைய குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் ஏற்படும். அதுபோக உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். ஏன்னா ராசிக்கும் லக்னத்துக்கு 2வது பாவகம் தான் உடலஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஒரு வருஷமாக தேராத தலைவலி இருக்குதுங்க, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குதுங்க, எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குதுங்க, நான் நாட்டு வைத்தியம் செய்து பார்த்துட்டேனுங்க, இங்கிலீஷ் வைத்தியம் செய்து பார்த்துட்டேனுங்க, இது வரைக்கும் எனக்கு என் பிரச்சனை தீரலை, நேர காலங்கள் சரியாக இருந்தால் எல்லாம் சரியாயிடுன்ற வார்த்தை தான் எனக்கு மிச்சம் அப்படின்னா இந்த தருணத்தில் உங்களுடைய உடல் உபாதைகள் சரியாகும். அதுபோக படித்த படிப்புக்கு உண்டான வேலை வாய்ப்பு. சார் 2ல் குரு வந்தால் இவ்வளவும் பண்ணுமா சார்? இவ்வளோ பண்ணுறதுக்கு என்ன காரணம்ன்றது உங்களுக்கு சொல்லிடுறேனுங்க. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்தில் சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்தில் சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய தருணம். அதாவது சித்திரை மாதம் 18ஆம் தேதி, சித்திரை 18ஆம் தேதி தானுங்க குரு பயிற்சி. அந்த சித்திரை மாத காலத்தில் குரு பகவானுக்கு நட்சத்திரம் கொடுத்த சூரிய பகவான் மேச ராசியில் உச்ச நிலையில் இருப்பார். மேசத்தில் உச்சமாக இருப்பார். புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் அந்த சூரிய பகவானோட சேர்ந்து புதனாதித்ய யோகம் அப்படின்ற ஒரு யோகம் வாங்குவார். இது அற்புதமான தருணம். சத்தியமாக சொல்கிறேன், அரசாங்க உத்தியோகம் வரத்துக்கான ஒரு தருணம், அயல்நாட்டு போக்குவரத்து உண்டான தருணம், வெளியூர் வெளிமாநிலம் போகக்கூடிய ஒரு தருணம், வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலைகள் வரத்துக்குண்டான தருணம். நிறைய நண்பர்களுக்கு பதவி உயர்வு ஏற்படும். நிறைய நண்பர்களுக்கு, ஆண்களை விட பெண்களுக்கு இது சிறப்பான நேரமாக இருக்கும். உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் புத்திரஸ்தானாதிபதி, பூர்வீக ஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியிலிருந்து உச்ச நிலையிலிருந்து நீட்ச நிலையான தன்னுடைய ராசிக்கு 7வது பாவகத்தை சுக்கிரனுடைய ஆதிக்கத்தை பார்க்கக்கூடிய தருணம். சுக்கிர பகவான் ஒரு ராசியில் இருப்பார். இது எல்லாமே பார்க்கும் பொழுது பெண்களுக்கு 100% நல்ல ஒரு தருணம், அருமையான தருணம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்குதானுங்க செய்யுது. ஒரு சிலருக்கு நினச்ச உடனே தன்னுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி அடைஞ்சிரும். ஒரு சிலருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தன்னுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையும். இன்னும் ஒரு சிலருக்கு எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் தன்னுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையாமலேயே இருந்துக்கிட்டு இருக்கும். இந்த நேரம் இந்த மேசராசியில் பிறந்த நண்பர்களுக்கு உண்மையிலேயே அற்புதமான நேரமாக இருக்கும். அதில் எவ்விதமான மாற்று கருத்தும் இல்லை. சம்பாரித்து சாதித்தேன் அப்படின்ற வார்த்தை இதுக்கு மேற்கொண்டு கண்டிப்பாக வரும். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்கன்னா சம்பாரித்து சாப்பிட்டீங்களே தவிர சம்பாரித்து சாதிக்கலை. வாங்கின இடத்துல கொடுக்க முடியல, கொடுத்த இடத்துல வாங்க முடியல. அப்போ பொருளாதாரத்துலேயும் பாதிப்புகள் இருக்குதானே செஞ்சுருக்குது. பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாக போகுது. அரசாங்க உத்தியோகம் வர்றதுக்கும் பதவி உயர்வு வர்றதுக்கும் என்ன சார் ஆதாரம்னு கேட்டிங்கன்னா, விதிகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான். சனி பகவான் தான் விதிகாரகன். உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகமான சூரிய பகவானுடைய வீட்டை பார்க்குறாரு. சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் சஞ்சாரிக்கக்கூடிய காலகட்டத்தில் குரு பயிற்சி வர்றதுனால சனி பகவானுடைய பார்வை 3வது பார்வை சூரிய பகவான் இருக்கிற இடம், அதாவது உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. இந்த வகையில் தான் அரசாங்க உத்தியோகம் ஏற்படும். அயல்நாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும்.
எழுதி வச்சுக்கோங்க, இது சத்தியமாக நடக்கும். நிறைய மேசராசி நண்பர்களுக்கு சொந்த வீடு வாசல் அமையும். 20 வருஷமாக நீங்கள் வாடகை வீட்லேயே இருந்திருக்கலாங்க, ஏன் 30 வருஷமாக வாடகை வீட்லேயே இருந்திருக்கலாம். இந்த 2024 வருஷம் மே மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சி ஆகுது. 2025 அதே மே மாதத்தில் 15ஆம் தேதி குரு நிவர்த்தி ஆகிறார். 2024 மே மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சி ஆகிட்டு 2025 மே மாதம் 15ஆம் தேதி தான் குரு ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார். அப்போ இடைப்பட்ட காலம் 379 நாட்கள். இந்த 379 நாட்களில் இந்த மேசராசியில் பிறந்த நீங்கள் சொந்தமாக மண் மனை வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது 100% சத்தியம். இன்றைக்கி நீங்கள் விதைக்கக்கூடிய ஒரு விதை இந்த ஒரு வருடத்திலேயே மிகப்பெரிய விருட்சமாக உங்களுக்கு வரப்போகுது. வளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விருட்சம், அதில் மாற்று கருத்து இல்லை. சுய தொழில் செய்யணும்னு நினைக்கிறேன், செய்யுங்க. வெளிநாடு போகலாம்னு இருக்கேன், போங்க. எது எப்படி இருந்தாலும் ஒரு வருஷமாக நிறைய அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. நாம் யார், எங்கே இருந்திருக்கணும், எப்படி இருந்திருக்கணும், எப்படி நடந்துக்கிட்டு இருந்திருக்கணும், என்ன பேசி இருந்திருக்கணும், இது எல்லாமே நமக்கு ஒரு வருஷம் இந்த பிரபஞ்சம் மிகப்பெரிய அனுபவத்தை கொடுத்துருக்கு. அந்த அனுபவம் போதுங்க உங்களை நீங்கள் முன்னுக்கு போகிறதுக்கு. உங்களை யாரும் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகணுன்னு அவசியமே இல்லை. ஒரு வருஷமாக நீங்கள் பட்ட அனுபவமே போதுமானது. நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு அதுவே மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும். அதுபோக இந்த குரு பகவான் எப்பயுமே ஒரு கிரகம் இருக்கிற இடமோ வாங்கின நட்சத்திரமோ இது அப்புறம் அவர் பார்க்குற இடம் சிறப்பு. குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா உங்களுடைய ராசிக்கு 6வது பாவகத்தை பார்க்குறார். நான் முதல்ல சொன்னேன், தலைவலி பிரச்சனை ஒரு வருஷமாக இருந்தது, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஒரு வருஷமாக இருந்தது, எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஒரு வருஷம் இருந்தது, பார்க்காத வைத்தியம் இல்லை, எனக்கு உடம்பு சுகம் ஆகலை அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தால் உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தில், அதாவது உடலஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம், குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம், தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம், அந்த இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்கள் ராசிக்கு 6வது பாவகத்தை பார்க்குறார். 6வது பாவகம் பகை, ருண ரோக சத்ருஸ்தானம். பகைகள் விலகும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற சங்கடமாக இருக்கட்டும், அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கிற சங்கடமாக இருக்கட்டும், ஏற்கனவே நான் சொன்னேன், நீ கவனிச்சிருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பங்காளிகளுக்கு இடையிலே இருக்கக்கூடிய சங்கடமாக இருக்கட்டும், உங்களுக்கு இருக்கிற விரோதம், நீங்கள் மற்றவங்க மேலே விரோதமாக இருக்க மாட்டீங்க, அல்ல அடுத்தவங்க உங்கள் மேலே விரோதமாக இருக்கிறாங்க. இந்த பகைகள் நீங்கும், விரோதம் நீங்கும். 2வது உடம்பு ஆரோக்கியம் கிடைக்கும். அதுபோக உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருந்தவங்க இருக்கிற இடம் தெரியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த நேரம். இது அருமையான ஒரு தருணம். அதன் பிறகு உங்களுடைய ராசிக்கு 8வது பாவகத்தை பார்க்குறாரு குரு பகவான். 6வது பாவகம் 5வது பார்வையா, 8வது பாவகம் 7வது பார்வையா. திடீர் அதிர்ஷ்டம். 10 வருஷமாக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், செட் ஆகலை, கல்யாணம் பண்ண ஆசை 30 நாள், மோகம் 60 நாள், இம்புட்டு தான். யாருக்கோ பழமொழி சொன்னாங்க, அது எனக்கு சரியாயிடுச்சு அப்படின்னா இந்த தருணத்தில் மறுமணம் நடக்கும். நிரந்தரமாக பிரிஞ்சு போன நண்பர்களுக்கு மறுமணம் நடக்கும். திருமணமே நடக்காத நண்பர்களுக்கு திருமணம் நடக்கும். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நடக்குமா? சத்தியமாக நடக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. பிரிஞ்சு போன நண்பர்கள் ஒன்று சேருவீங்க, பிரிஞ்சு போன காதலர்கள் ஒன்று சேருவீங்க. இது ஒரு அற்புதமான ஒரு தருணம். அதுபோக குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகத்தை பார்க்குறார். நான் முதலியே ஒரு வார்த்தை சொன்னேன், பதவியில் பதவி உயர்வு வரும், தொழில் வளர்ச்சி கொடுக்கும். பூர்வீக தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்த டைம். என் அப்பன் செஞ்ச தொழில் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், என் தாப்பன் செஞ்ச தொழில் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த நேரம் அருமையான நேரம். இல்லை நான் வெளிநாடு போகிறேன், வெளியே ஊர் போகிறேன், ஐயா உழைப்புக்கு தகுந்த உயர்வு வரப்போகுது. ஒன்று இந்த தருணம். அந்த குரு பகவான் என்ன பண்ணுறாரு, தனஸ்தானத்தில் இருந்து 9வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் 10வது பாவகத்துக்கு அதிபதி 11வது பாவகம் லாபஸ்தானத்திலிருந்து உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய தருணத்தில் 100% தொழில் வளர்ச்சிகள் கொடுக்க போகுது. அதில் மாற்று கருத்து இல்லை. ஆதாரப்பூர்வமாக சொல்லிவிட்டேன். தொழில் ஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய தருணம், தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய தருணம்,
தொழில் ஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியை மட்டும் பார்க்கல, ராசிக்கு 5வது பாவகத்தையும் பார்க்குறாரு. 5வது பாவகத்துக்கு அதிபதி சூரிய பகவானையும் பார்க்குறாரு. அப்போ சூரியன் தந்தை வழியில் செஞ்ச தொழில், தாத்தா வழியில் அதை பூர்வீக தொழில், இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். எது எப்படி இருந்தாலும் மேசராசி நண்பர்களுக்கு இத்தனை நாள் இதுக்காக தான் நம்ம காத்திருந்தோமா, வெயிட் பண்ணிட்டு இருந்தோமா, எதிர்பார்த்துட்டு இருந்தோமா, மனக்கோட்டை கட்டிகிட்டு இருந்தோமா அப்படி நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இல்லைன்னா என்னன்னு கேளுங்க. ஒரு விஷயம் சொல்கிறேன், தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. கோச்சார பலன்கள் என்னதான் ஆஹா ஓஹோன்னு சொன்னாலும் உங்களுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குதுன்னு ஒரு முறை பாருங்கள். தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. எல்லாரும் இப்படி தான் இன்றைக்கி சொல்கிறாங்க சார், கடைசியில் சுய ஜாதகம் பாருங்கன்னு சொல்கிறீங்க. இதுக்கு எதுக்கு சார் நீங்கள் கோச்சார பலன் இவ்வளோ மூச்சு பிடிச்சிக்கிட்டு சொல்கிறீங்க அப்படின்னா, கோச்சார பலன்கள் கோள் சார பலன். கோள்கள் கிரகம், சாரம்னா நட்சத்திரம், பலன்கள். ஒரு கிரகம் எந்த சாரத்தில் ஏறுதோ, எத்தனை நாள் அந்த சாரத்தில் இருக்காரோ, அந்த சாரத்துக்கு அதிபதி எந்த இடத்துல இருக்கிறாரோ அதுக்கேற்ற பலன்கள் தான் கோச்சார பலன்கள், கோள்கள் சார பலன். இது உண்மை இல்லைன்னு கிடையாது, உண்மைதான். 100% இதுதான் பலனாக இருக்குமானா அது தெரியாது. 50% வரலாம், 80% வரலாம், 100% வரலாம். உங்களுடைய ஜாதகம் சாதகமாக இருந்தால், உங்களுடைய சுய ஜாதகம் சாதகமாக இருந்தால். இப்போது மேசராசியில் பிறந்தவங்களுக்கு குரு திசை, குரு புத்தி, குரு அந்தரம் இந்த மாதிரி நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருப்பீங்க. சுக்கிர திசை, சுக்கிர புத்தி, சுக்கிரன் அந்தரம் நடந்ததுன்னா அருமையான வாழ்க்கை வாழுவீங்க. சூரிய திசை, சூரிய புத்தி, சூரியன் அந்தரம் இந்த மாதிரி ஏதாவது சூரியன் சம்மந்தப்பட்ட விஷயம் நடந்தால் சூப்பராக இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு எந்த திசை நடக்குதுன்னு நமக்கு தெரியாது இல்லையா? சூரிய திசை நடக்கிற நண்பர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் ஏற்படும். சுக்கிர திசை நடக்கிற நண்பர்களுக்கு கல்யாண தடைகள் நீங்கும். குரு திசை நடக்கிற நண்பர்களுக்கு புத்திர செல்வம் பெருகும். இது நம்ம மேலோட்டமாகவே சொல்கிறோம். ஆனால் அந்த குரு திசையில் யார் புத்தி நடக்குது? சுக்கிர திசையில் சுக்கிரனுடைய புத்தியா, இல்லை சுக்கிரனுடைய திசையில் சூரிய புத்தி நடக்குதுன்னா மேசராசி நண்பர்களுக்கு கல்யாணத்தையும் கொடுக்கும், வேலையும் கொடுக்கும். குரு திசையில் சுக்கிர புத்தி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா திருமண தடைகளும் நீங்கும், புத்திர வளர்ச்சிகளும் பெருகும். நான் சொல்கிற அர்த்தம் உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். கோச்சார பலன்கள் இவ்வளோ நமக்கு சாதகமாக இருக்குதுன்னா நம்மளுடைய சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசா புத்திக்கு தகுந்த மாதிரி தான் இவ்வளோ கொடுக்குற பிரபஞ்சம், இவ்வளோ பலன்கள் கொடுக்கக்கூடிய பிரபஞ்சம் இம்புட்டு கொடுக்குதா நமக்கு தெரியும். அப்போ சுய ஜாதகத்தை ஒப்பிட்டு பார்க்கணும். உங்களுடைய ஜோதிடர்கிட்ட ஐயா கோச்சார கிரக நிலைகள் நல்லா இருக்குன்ற மாதிரி ஒரு தம்பி எனக்கு சொல்லியிருந்தா அப்படிங்க யூடியூப் சேனலில், என் சுய ஜாதகத்தில் எனக்கு என்ன திசை நடக்குதுன்னு மட்டும் சொல்லிவிடுங்க. நீங்கள் ஜாதகம் பார்க்காட்டி பரவாயில்ல, அதுக்கு முன்னாடி என் ஜாதகம் எந்த அளவுக்கு எழுதியிருக்கிறாங்கன்னு ஒரு முறை பார்த்துக்கிடுங்க. ஏன்னா வல்லவனை தட்டும் வழுக்குப்பாறை, எழுதியிருக்கிற ஜாதகத்தில் தப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு முறை செக் பண்ணிவிட்டு ஜாதகம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். இந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகம் பார்க்குறது சத்தியமாக 1000 மடங்கு நல்ல விஷயம். ஏன்னா ஒரு நல்ல நேரத்தில் நம்மளுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு பின்னுக்கு நம்ம போனோம்னா போக வேண்டிய இடத்துக்கு அழகாக போய் சேர்ந்துடலாம். உங்களுடைய சுய ஜாதகம் பாருங்கள். இல்லை நான் வெளியூரில் இருக்கிறேன், வெளிநாட்டில் இருக்கிறேன், என் ஜாதகத்தை பார்க்கணுன்னு ஆசை இருக்குது, ஆதகம் இருக்குதுன்னா ஜாதகம் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைங்க. முழுமையாக, விரிவாக, விளக்கமாக, அருமையாக, அற்புதமாக, பிரம்மாண்டமாக உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன் வேதகால முறைப்படி. சரி நண்பர்களே, என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.